நோக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலையின் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு மகரிஷியின் குரலில். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்கு துரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ஜி.ஹெச். பவித்ரா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நேரம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம செய்யக்கூடிய பயிற்சிகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு பேராசிரியர் உமா சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிவா ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். மைக்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை மைக்க டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மதுரையில இருந்து சுசிலான்றம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். காலையில பயிற்சி எல்லாம் நல்லா இருக்குமா? நீங்க அந்த மெடிடேஷன் முடிஞ்சோன்னு ஒரு 2 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு உடற்பயிற்சி ஆரம்பிக்கலாமா? நாங்க ஒரு பாய் அதெல்லாம் எடுத்து செட்டப் பண்ணணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஓகே. 2 மினிட்ஸ் போடுங்கம்மா. சரிங்கம்மா. கண்டிப்பா உடனே டக்குன்னு ரெடி பண்றீங்களா? சரி. நாங்க இந்த சேர்ல இருந்து உட்காந்து எடுத்து அடுத்து பாய விரிக்க ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தா நல்லது. ஓகேங்கம்மா. நிச்சயமாம்மா. கண்டிப்பா நாங்க அந்த நிர்வாகத்திட்ட சொல்றோம்மா. கண்டிப்பா. வாழ்க வளமுடன்மா. அதாவதுமா சுட்டி காட்டுறதை ஏற்றுக்கிறது தான் வேதாத்தினுடைய பயிற்சியை. அதை கரெக்டா செஞ்சுட்டீங்க. வாழ்க வளமுடன். 6 விதமான சம்பத்துக்கள் என்னன்னாதுமா? கல்வி, நம்மளோட அறிவு, புகழ், செல்வம், கீர்த்தி. அது 16 வகை பேர் இல்லம்மா. அது மனம், அது எல்லாமே தாம்மா. அந்த நம்ம மகரிஷி 16 காரணங்கள் அது கொடுத்திருக்கிறாங்க. இது 7 சம்பத்துக்களும் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் வலிமையா இருக்கணும், மனம் அமைதியா இருக்கிறதுக்கு, நமக்கு செல்வம் கிடைக்கிறது, புகழ், கீர்த்தி. இதுதான் திரும்ப திரும்ப வார்த்தைகள் வேற விதமா மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் முதல்ல நம்ம மெயினா பாத்தீங்கன்னா உடல், மனம் இந்த 2ஐயும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு பின்னாடி தானா ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வர ஆரம்பிச்சிருமா. அப்புறமா ஏதாவது வாரத்துல ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் அப்படி ஒரு மௌனம் நடத்தலாம்லம்மா, விரும்புறவங்கள கேட்டுட்டு?
மௌனம் போன மாசம் ஃபுல்லா நடத்தணும்ல, 48 நாள் இதுலயே அது நடந்ததுமா. அது முடிஞ்சு போச்சு இல்லம்மா, அது ஆமா. மகரிஷியுடைய அந்த இது முடிஞ்சு போச்சு. ஆ, இப்ப ஜென்ரலா இனி வரும் காலங்களில ஏதோ வாரத்துல ஒரு நாள் ஆ, ஈவினிங்ல மௌனம்னு போடலாம்னா கண்டிப்பாங்கம்மா. அதுக்கு நான் நோட் சொல்லுங்க. பண்ணி வச்சுக்கிறேம்மா. நோட் பண்ணி நிர்வாகத்திட்ட வச்சுக்கிறேன். சொல்லுங்க. கண்டிப்பாங்கம்மா. கண்டிப்பா நோட் பண்ணி மௌனம். வச்சுக்கிறோம். சோ ஆ, நீங்க அந்த இதையும் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, அந்த தவம் ம், முடிச்சிட்டு எக்ஸசைஸுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் ஆ, கொடுக்க சொன்னீங்க. ஆ, அதுவும் ஆ. இந்த மாதிரி மௌனம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நடத்துறதுக்கும் உங்களோட இல்ல ஆலோசனைகளை கண்டிப்பா சொல்றோம்மா. இல்லங்கம்மா, நன்றிம்மா. இல்ல 1 மினிட். ஃபுல் டைம் இல்லம்மா, ஈவினிங்ல ஒரு ஒரு மணி நேரம், அதான் வாரத்துல 1 ஒரு மணி மணி நேரம். நேரம், ஆ, 1 மணி நேரம் தானே வாரத்துல சொன்னீங்க. ஆ, ஆ, வாரத்துல ஆ, அடுத்தவங்க அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி யார் யார் ஓகேங்க. விரும்புறாங்கன்னு அதையும் கேட்டுக்கங்க. தனி ஓகேங்கம்மா. ஒரு ஆளுக்காக ஒண்ணு செய்ய முடியாது. நிச்சயமாம்மா, நிச்சயமாம்மா. வாழ்க கண்டிப்பாம்மா. வளமுடன்மா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட ஆலோசனைகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக ரேணுகா அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. எனக்கு வாழ்க வந்து வளமுடன். 2 டவுட்டு. ஒண்ணு வந்து மௌனம் பத்தி தான். ஆ, நான் மௌனம் வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். இப்ப எனக்கு ம். அது எப்படி வந்து ப்ராப்பரா பண்ணணுன்றது ஒரு ரீகால் மாரி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? அது அது ஒண்ணு சொல்லுங்க. அ அடுத்தது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்றது டவுட்மா. ஓகேங்கம்மா. நீங்க முதல்ல கேட்ட கேள்வி மௌனம் ம். நடத்துறதுக்கு கண்டிப்பா அம்மாவும் ஏற்கனவே சொன்னாங்க. கண்டிப்பா ம். உங்களோட ஆலோசனைகளை நாங்க நிர்வாகத்திடம் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மன்றங்கள்லயும் மௌன நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ம். முடிஞ்சா போக முடிஞ்சதுன்னா, ஏன்னா ஆன்லைன்ல நம்ம வீட்ல இருந்தே கத்துக்கலாங்கிறதுக்காக, பண்ணிக்கலாங்கிறதுக்காக கேக்குறீங்க. அது நல்லா புரியுது. இருந்தாலும் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொல்றேன். மன்றங்கள்லயும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மன்றத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த மன்றம் இருக்குன்னு ஓ! கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுல கூட போய் மௌனம் நடத்துறாங்களா என்னங்கிறது அ, போன்ல கூட நீங்க கேட்டுக்கலாம். நேர்ல போகணும்னு இல்ல. போன்ல கூட கேட்டுட்டு நீங்க அந்த நாள்ல உங்களுக்கு முடிஞ்சதுன்னா, அதுலயும் போய் நீங்க கலந்துக்கலாம். இந்த ஆன்லைன்லயும் உங்களோட ஆலோசனைகள சொல்றோம். அதுல நடக்கும்போது நீங்க கலந்துக்கோங்க. சரிங்களாம்மா? அ, என்னங்கன்னா, மௌனம் வந்து நானு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி முடிச்சேன். இப்ப ம். வந்து நான் நாட்டிங்கம்ன்ற ஒரு இடத்துல இருக்கேன் யுகேல. இங்க நியர்பை எனக்கு இங்க எந்த பிரான்ச்சஸுமே கிடையாது. சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. சோ அதனால தான் ஒரு சரிங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. நிச்சயமா சொல்றோங்கம்மா. கண்டிப்பா உங்கள மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்லைன்ல நடத்தக்கூடிய மௌனம் போன மாசம் நடத்துனாங்க. அப்போ நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. ஆ நான் நான் அட்டெண்ட் பண்ணேன்மா. எல்லாமே அட்டெண்ட் பண்ணேன். ஆனா வந்து பண்ணீங்களா? எனக்கு ஆ சரி, சரி. ஓகே. கரெக்ட்டா ப்ரொசீஜர் படி நான் பண்ணேனான்னு தெரியல. ஆ ம், ம். நான் ஒரு டாபிக்க பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு அத இது பண்ணேன். ஆனா எனக்கு கரெக்ட்டா பண்ணேனான்றது தெரியல. ஆ, அது அதாவதுமா, இப்போ வந்து நீங்க கூட நீங்க இவ்ளோ தூரம் கேட்கறதுனால சொல்றேன். அதாவது நம்ம வந்து முதல்ல வீட்ல வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள், ஒரு நாள்ல ஒரு 1/2 டே கூட பிராக்டிஸ் பண்ணலாம். எல்லாரும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம், நம்ம ஒரு 1/2 நாள் நமக்காக ஒதுக்கிட்டு அந்த மௌனம் இருக்கலாம். மௌனம் இருக்கிறது எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, உட்கார்ந்து முதல்ல ஒரு துரிய தவம் பண்ணிக்கணுமா. துரிய ம். தவம் பண்ணிட்டு நம்ம வீட்ல இருந்து இனிஷியலா ஆரம்பிக்கிறவங்களுக்கு, நம்ம மன்றத்துல எல்லாம் போய் பண்ணும்போது நல்ல மேல்நிலை தவங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த துரிய தவம் பண்ணிட்டு, நமக்குள்ள நம்ம அமைதியா மனம் அமைதியா இருந்து அந்த மூச்சையே கவனிச்சுட்டு இருக்கும்போது, உள்ளுக்குள்ள நம்ம நடந்த விஷயங்கள அப்படியே ரீகால் பண்ணணும். சரிங்களா? பின்னோக்கி போணும். நம்ம இந்த ஒரு மாசத்துல என்னென்ன இப்ப இன்னைக்கு 1ஆம் தேதி இருக்குல்லங்கம்மா. சோ நம்ம வந்து இந்த பிப்ரவரி மாசத்துல நான் என்னென்ன பண்ணேன்? யார் கூட எல்லாம் பேசினேன்? யார் கூட சண்டை போட்டேன்? யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்? அந்த மாரி நீங்க வந்து அதுதான். அந்த மாரி நமக்கு உள்ள கடந்து போயி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த களங்கங்கள போக்கிக் கொள்ளணும். அதுதான். அதுதான் இந்த மௌனத்தோட சிறப்பு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய குணங்கள அகத்தாய்வு சொல்றோம்ல. அகத்தாய்வுல என்ன பண்றோம்? எப்படி கீரைய குப்பை பாக்குறதுன்னு சொல்லுவோம். ஒரு கீரை கட்டு வாங்குனோம்னா, அதுல இருக்கிற வேண்டாத வே இருக்கிற கழிவெல்லாம் நீக்கிட்டு, நல்ல கீரைய சமையலுக்கு பயன்படுத்துவோம். இப்ப கீரை ஆயிரதுன்னு சொல்லுவாங்க. கீரைய குப்பை பாக்குறது. இப்படி ஒவ்வொருத்தரும் பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு உள்ளாக போயி, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்னென்ன அந்த 6 தீய குணங்கள் இருக்குல்ல, அதுல எது நம்மகிட்ட மேலோங்கி இருக்கு அப்படிங்கிறத உள்ள பார்த்தோம்னா, அதுக்குதான் நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நடந்த நிகழ்ச்சிய பார்க்கும்போது நம்ம நேத்து காலையில நம்ம எவ்வளவு கோவப்பட்டோம். முந்தா நேத்து நம்ம எவ்வளவு அன்பா இருந்தோம்னா,
நம்மள நாமளே பாராட்டிக்கலாம். நம்ம முந்த நாள் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், மகரிஷி சொன்ன இரண்டொழுக்க பண்பாடை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு நமக்கு நாமே பாராட்டி கொள்ளலாம். அடுத்து யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும், ஹார்ஷா போன்லயோ நேர்லயோ ஹார்ஷா பேசியிருந்தோம் அப்படின்னா அவங்கள நேர்ல பார்க்க முடியாட்டி கூட மானசீகமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சங்கல்பமும் பண்ணிக்கணும். இனிமே இத மாதிரி சூழ்நிலை வரும்போது நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு நீங்க சங்கல்பம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்த முறை நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில தானே இருக்கிறோம். நேத்து நடந்த விஷயம் தான் நாளைக்கும் நடக்கும். அதே பிரச்சனை திருப்பி திருப்பி தான் வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க இந்த சங்கல்பம் பண்ணிருப்பீங்க பாருங்க, அதுவும் மௌனத்துல இருந்து அந்த அமைதியான மன அலைச்சூழல் குறைந்து இருந்த இடத்துல நீங்க வந்து அந்த சங்கல்பம் பண்ணும்போது அந்த சங்கல்பம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்துல நினைவுக்கு வரும். அப்போ நாம அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம யார் மேலயாவது கோபப்பட போனா கூட, ஐயோ இதே மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னு அந்த இடத்துல அதை நினைவுபடுத்தி நாம உடனே அந்த சங்கல்பத்தை சொல்ல ஆரம்பிச்சிரும். நான் இப்பொழுது பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு. இது மாதிரி நீங்க வந்து இப்போ இதுல ஆரம்பிக்கிறதுக்கும் சொல்றோம். சோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வாரத்துல கூட ஒரு நாள் வியாழக்கிழமை இல்ல என்ன உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அந்த கிழமை நீங்க தேர்ந்தெடுத்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நீங்க போன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு நீங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு தவம் பண்ணிட்டு நீங்க நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அதுல வந்து இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இதுதான் மௌனம் நடத்துறது. சரிங்களாமா? இதுதான் ப்ரொசீஜர். இதுல வந்து நம்ம மன்றங்கள்ல நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லாம் நடத்தும் போது என்ன பண்ணுவோம்னா ஒரு துரியாதீத தவம். அப்ப துரியாதீத தவம் போது இன்னும் நல்ல மன அலைச்சல நல்ல குறைஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரி நேரத்துல நாம இது மாதிரி ஆராய்ச்சி செய்யும் போது இல்ல ஆசிரியர்களே ஒரு டாபிக் கொடுப்பாங்க, இன்னைக்கு நாம எண்ணம் ஆராய்தல் பண்ணலாம், உங்களுக்குள்ள வரக்கூடிய தாட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து அதுக்கெல்லாம் இந்த மாதிரி என்னென்ன தாட்ஸ் வருதுன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கவலை ஒழிக்கிறது. நமக்குள்ள நிறைய கவலைகள் இருக்கும். அப்ப அந்த கவலைகளை அட்டவணைப்படுத்தி அதை போட்டுட்டு இந்த கவலை இப்போ உடனே தீர்க்கணுமா இல்ல கொஞ்சம் தள்ளி போடலாமா அப்படிங்கிற மாதிரி மகரிஷி நமக்கு அட்டவணை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அதுல அந்த கவலைகளை போட்டு நாம வந்து அந்த இடத்துல ஒரு சங்கல்பம், எதை உடனடியா தீர்க்கணும் எதை தள்ளி போடணும் அப்படிங்கறத அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து நாம செய்யக்கூடிய மௌன பயிற்சி. நீங்க ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள்ல ஒரு 3 ஹவர்ஸ் இது மாதிரி நீங்க வந்து மௌனம் இருந்து பாருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆன்லைன்லயும் நிறைய அன்பர்கள் கேட்டிருக்கிறதுனால அதுலயும் நடத்துவாங்க, அதுலயும் கலந்துக்கோங்க. சரிங்களாமா? வாழ்க வளம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஓகே. இன்னொன்னு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்ணலாமா? நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாமா? தவம் தவம். பண்றது தானே. அதாவது நம்ம வந்து காலையில 20 நிமிஷம் சாயங்காலம் 20 ம். நிமிஷம் அதுதான். அது பண்ணினா ம். போதுமானதுமா. ஏன்னா நமக்கு வந்து மார்னிங் வந்து 20 நிமிஷம் பண்ணும்போது நம்ம அந்த முன்னாடி சொல்றது பின்னாடி சொல்றது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு 20 மினிட்ஸ் அந்த இப்ப துரிய தவம்னா ஒரு 10 நிமிஷம் ஆகினையில 10 நிமிஷம் துரியத்துல இருந்துக்கலாம். அடுத்து முன்னாடி சொல்றது இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 1/2 hour ஆயிடும். சோ காலையில ஒரு 1/2 hour, சாயங்காலம் ஒரு 1/2 hour ஆரம்ப காலத்துல அது மாதிரி பண்ணுங்க, போதுமானது. அதே மாதிரி இந்த பஞ்சபூத நவகிரக தவம்லாம் தினமும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதெல்லாம் டெய்லி பண்ணிக்கலாம். அந்த தவம் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நீங்க பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட பர்த்டே சரிங்கம்மா. வெட்டிங் டே இந்த மாதிரி இன்னைக்கு கூட 1ஆம் தேதி இன்னைக்கு நம்ம பண்ணலாம். சோ இந்த மாதிரி மாச பிறப்பு வரும்போது இது மாதிரி நாட்கள்ல எல்லாம் அந்த கோள்கள்ல மாறுபாடுகள் ஏற்படுற நாட்கள்ல எல்லாம் அந்த பஞ்சபூத நவகிரகத்தை செய்யலாம். நம்ம 1/2 மணி நேரம் காலையில 1/2 மணி நேரம் சாயங்காலம் 1/2 மணி நேரம் பண்ணா போதுமானது. சரிங்களாம்மா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. We use mattress to meditation and later practice exercise at same mattress. Preparation before meditation is the right one, I feel. So kindly have a thought. Okay. ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. ராஜையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
யாருக்கு அது கேள்விகள் இல்லாதனால நம்ம வந்து மகரிஷி கொடுத்த சங்கல்பம் பத்தி, தவம் முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் சங்கல்பம் சொல்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்றோம். சோ இந்த அதாவது முதல்ல உடல் நலத்துக்காக பண்றோம். அப்போ நமக்கு உடல் நலம் நல்லா இருந்தாதான் நம்மளால வாழ்க்கை இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரிஷி அதுக்காக தான் நமக்கு முதல்ல உடற்பயிற்சியை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம தினந்தோறும் இந்த எளிய முறை உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். சில பேர் கேட்பாங்க, எனக்கு டைம் இல்ல, கொஞ்சம் இன்னைக்கு பாதி செஞ்சுட்டு நாளைக்கு பாதி செய்யலாமா அப்படின்ட்டு. ஏன்னா நாம வந்து அப்படி ஏன்னா நம்மளோட எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கும். அதாவது இத வந்து ஒரு ரிதமிக் யோகா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கைப்பயிற்சியோட முடிவுல பாத்தீங்கன்னா நாம வந்து அந்த காலை பிடிச்சு முட்டி சுழற்றுதல் பண்றோம். அப்ப அடுத்து கால் பயிற்சி வருது. இப்போ நம்ம கால் பயிற்சியோட கடைசி பயிற்சி என்ன பண்றோம் அப்படின்னா கிட்னி மசாஜ் பண்றோம். சோ அடுத்து நாம நுரையீரலுக்கான அந்த தசைநார் மூச்சு பயிற்சியோட தொடக்கமும் அதே வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நியூரோமஸ்குலர் பிரீதிங் எக்ஸசைஸ்லோட லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஐ பாமிங் பண்றோம். அடுத்த பயிற்சி என்ன, கண் பயிற்சி வருது. சோ கண் பயிற்சி முடிச்ச உடனே கண்ணுக்கு அடுத்து மேல என்ன இருக்கு, கபாலம், தலை இருக்கு. சோ கபாலபதி பண்றோம். அப்படி பின்னாடி வந்தோம்னா முதுகுத்தண்டு. சோ முதுகுத்தண்டுக்கான மகராசனம் பண்றோம். அடுத்து நாம நம்மளோட கைகளாலே நம்மளோட உடலை தேய்த்து விடுகிற அந்த மசாஜ், அப்புறம் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர், லாஸ்டா ரிலாக்ஸேஷன் பண்றோம். சோ அதனால இந்த உடற்பயிற்சி வந்து ஒரு ரிதமிக் யோகா, ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்கா இருக்கிறதுனால நம்ம எல்லா பயிற்சியும் அடுத்தடுத்து கண்டினியூஸா கைப்பயிற்சியில இருந்து ரிலாக்ஸேஷன் வரைக்கும் செஞ்சோம்னா நம்ம முழு பலனை அனுபவிக்க முடியும். அதுதான். அப்போ உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி. அடுத்தது மகரிஷி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா நீல ஆயுள். மனிதனுடைய ஆயுள் நீளம் வந்து 120 ஆண்டுகள்னு கணக்கிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு நமக்குள்ளாகவே நினைக்கும் போது நம்ம அதற்கான எண்ணத்தையும் செயலையும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அதாவது நமக்கு நீல ஆயுள் எதுக்காக நீல ஆயுள் வேண்டும்னா, இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிப்பதற்கு. நம்ம வந்து ஒரு மூட்டையோட வந்திருக்கிறோம். முன்னோர்கள் செய்த பதிவு சஞ்சித கர்மம். 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம செய்த செயல்கள் எல்லாம் கருமையத்துல பதிஞ்சிருக்கு. அது வந்து பிராரப்த கர்மம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்துதான் நாளைக்கு நடக்க போற அந்த ஆகாமிய கர்மத்தை நிர்ணயிக்குது. அப்ப நாம இந்த பிறவியிலேயே வாழ்வின் நோக்கம் என்னது, 6வது அறிவுல முழுமை பெறணும். ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழிக்கணும். அப்போ அந்த பதிவுகளை கழிக்கிறதுக்கான ஆயுள் நமக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம நீல ஆயுள் கேட்கிறோம். அடுத்தது பார்த்தா நிறை செல்வம். நிறை செல்வம் அப்படிங்கிறது அதிகமான செல்வத்தையோ பணத்தையோ குறிக்கிறது கிடையாது. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவு செய்வதற்கான பொருட்கள் நமக்கு வேணும். அதுதான் நிறை செல்வம். தேவையின் அளவிற்கு நாம மனதை நிறுத்தி கொள்ளணும். தேவையை நிறைவு செய்யத்தக்க செல்வம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அந்த நிறை செல்வம், என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை, அது அடிப்படை வசதிகளை நிறைவு செய்வதற்கான பொருளும் எனக்கு வேண்டும் சொல்லிட்டுதான் நாம நிறை செல்வம்னு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா உயர் புகழ். உயர் புகழ்னா இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இந்த கட்சிகள்ல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, வாழ்க வாழ்கன்னு அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவ்வளவு பேரு வெயில்லையும் மழையிலையும் காத்திருந்து சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி சொல்ற அந்த உயர் புகழ் அப்படிங்கிறது என்னன்னா, நாமளா அதை தேடி போறது கிடையாது. ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கைய பொறுத்து அந்த சமுதாயம் அவனுக்கு கொடுக்கறதுதான். இப்போ நாம வந்து ஒருத்தவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாம வந்து அவங்க கிட்ட போய் சொல்றோம், நீங்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் வந்து ஒரு நல்ல டாக்டர், ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னே வச்சுக்கலாம். சோ அவங்க ஏதோ மெடிசின் அப்ளை பண்ணாங்க, எதுவுமே சரியாகல. அப்போ நம்ம சொல்றோம், இந்த மாதிரி நான் எங்க ஃபேமிலியில எல்லாரும் அவர்கிட்டதான் காட்டுவோம், இந்த டாக்டர்கிட்ட நீங்க போய் காட்டுங்க, சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் போது அவங்க போய் அந்த டாக்டரை பார்த்து அவங்களோட நோய் முற்றிலும் குணமான உடனே அவங்க மனசார வாழ்த்துவாங்க பாருங்க. அதுதான் வந்து உயர் புகழ். அப்போ இந்த உயர் புகழ் நாம வந்து மற்றவங்களுக்கு அதுல வந்து நாம அந்த உலகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களை செஞ்சு அதனால மக்களோட வாழ்க்கை துன்பங்கள் நீங்கி அந்த மன நிறைவு பெற்று அந்த இன்பம் மலர காணும் போது அந்த மக்கள் வந்து அவ்வளோ ஒரு உள்ள பூரிப்போட கொடுக்கக்கூடிய வாழ்த்து தான் உயர் புகழ்னு மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது மெஞ்ஞானம்.
இயற்கையோட அமைப்பையும் வளங்களையும் ரகசியங்களையும் உணர்ந்து கொள்றதுதான் மெஞ்ஞானம். மெய்ப்பொருள் என்பது இயற்கையோட அடிப்படையான நியதி. 6வது அறிவோட நோக்கம், இந்த பிறவியோட நோக்கம் என்னது? அந்த இறைநிலையை உணரணும். முதல்ல நம்ம சொன்னோம் பாருங்க, 6வது அறிவுல முழுமை பெறணும், ஒழுக்கம் கடமை ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழணும். வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணரணும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஆனா நம்ம வந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதேதோ வேலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அற்புதமான ஒரு குரு கிடைச்சிருக்கிறாரு, அற்புதமான ஒரு பயிற்சி கிடைச்சிருக்கு. அதுவும் ரொம்ப எளிய முறையில எந்த வயசினருக்கும் எந்த வயதுல இருக்கிறவங்களுக்கும் செய்யக்கூடிய வகையில மகரிஷி ரொம்ப எளிமையா அற்புதமா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யோகாவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி தன்னோட உடம்பையே ஒரு ஆராய்ச்சி கூடமா வச்சு பயிற்சி பண்ணி பண்ணி மகரிஷி நமக்கு ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா நமக்கு எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் வராத அளவுல அவ்வளவு எளிமையா வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இந்த பயிற்சிகளை மகரிஷி தவ முடிவுல இதை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தவம் முடிச்ச உடனே நம்முடைய மன அலைச்சுழல் அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி நல்ல கம்மியா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம முதல்ல தன் வாழ்த்துன்னு இந்த வாழ்த்து சொல்றோம். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் சொல்லி இந்த சங்கல்பத்தை தினந்தோறும் சொல்ல 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 இதற்கான சூழ்நிலைகள் நமக்கு அமைய ஆரம்பிக்கும். அப்போ உடல் நலம் நல்லா இருக்கணும்னா நமக்கு உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் வரும். அதே மாதிரி நாம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு கடைசியா ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் அப்போ படுத்திருக்கிறப்போ நாம சில பேர் பாதியிலே தூங்கிடுவாங்க, சில பேர் முழிச்சிருப்பாங்க. அப்போ அந்த முழிச்சிருந்தோம் அப்படின்னா நாம என்ன ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம், நான் தினமும் உடற்பயிற்சி காயக்கல்பம் தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஒரு பேராசிரியர் இது சொன்னாங்க. சோ இது மாதிரி செய்யும் போது நமக்கு அடுத்த நாள் அந்த உடற்பயிற்சி செய்வதற்கான சூழ்நிலைகளை அந்த இயற்கை நமக்கு அமைச்சு கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு மகரிஷி கொடுத்த இந்த தன் வாழ்த்தை நாம தினந்தோறும் தவ முடிவுல சொல்லலாம். நாம எப்ப வேணா இந்த வாழ்த்தை சொல்லிக்கலாம். சொல்லி நம்முடைய வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயாம்மா, ஜெயா ஸ்ரீதரன் அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இது ஜெயா ஸ்ரீதரன், யூஎஸ்ல இருந்து தான் கதைக்கிறேன். நாங்க நிறைய லாஸ்ட் இயர் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணித்தான் நான் இந்த எக்ஸசைஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த முழங்கால் ஒரு பக்கம் வலது பக்கம் முழங்கால்ல எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது, தொடர்ந்து அப்படியே இருக்குது. அப்ப அதுல எக்ஸசைஸ் சிலதுகள் செய்ய இப்ப மகாராசனம் செய்ய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்கும், பேருந்து போகும், பேருந்து திரும்பி வரும். அப்ப இருக்க நான் கொஞ்சம் குறைச்சி கொள்றது, எல்லா நேரம் கொஞ்சம் செய்து கொள்றது. அப்ப அது இப்படி இல்லாம ஆக்கலாம். நான் போய் இப்ப டாக்டர்கிட்ட காட்டி இன்ஃப்ளமேஷனுக்கு கொஞ்சம் மெடிசின் எடுத்தேன் நான். அப்ப அது எடுத்த அதால சில நேரம் சில அலர்ஜிகள் கிரியேட் பண்ணுது. அப்ப அதுல அதை நான் நிப்பாட்டிட்டேன் பேருந்து. அப்ப அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுவீங்க? ஓகேங்கம்மா. அதாவது தொடர்ந்து நாம பயிற்சி செய்யலாம். காயக்கல்ப பயிற்சி செய்யறீங்க பாருங்க. காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது அந்த ஓஜஸ் போடுறோம்ல, அந்த ஓஜஸ் போடும்போது உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல அது அப்படியே வர மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சோ நாம இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா அதுல அந்த இடத்துல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்து நீங்க எக்ஸசைஸ் பொறுமையா பண்ணுங்க. ரொம்ப வலியோட பண்ண வேண்டாம். எந்த இடத்துல வலி இருக்கோ எந்த பயிற்சி செய்யும் போது அதை கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க. பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணுவீங்க பாருங்க. ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது அந்த வலி இருக்கிற இடத்துல கூடுதலா ஒரு 5 நிமிடம் அந்த இடத்துல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீரா போற மாதிரி அதுக்குள்ள அந்த ரத்த குழாயில ரத்த ஓட்டம் நல்ல ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு 5 நிமிடம், அதாவது உங்களுக்கே தெரியும்ல, கூடுதலா கொஞ்ச நேரம் ஒரு 4-5 தடவை அது சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு பண்ணுங்க. இந்த காயக்கல்பம் பண்ணும்போது அந்த ஓஜஸையும் அந்த இடத்துல வர மாதிரி பண்ணிட்டு இந்த ரிலாக்ஸேஷன்லயும் பண்ணுங்க. நல்ல மாற்றம் கிடைக்குமா? சரிங்களா? தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க மெடிசினும் எடுத்துட்டு இருக்க, நீங்க அதையும் எடுத்துக்கோங்க. டக்குன்னு எல்லாம் நிறுத்த வேண்டாம். மெடிசனும் எடுத்துட்டே இருங்க, பயிற்சியும் செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் எப்போ அதை விடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா?
இல்ல மருந்து நான் எடுத்தினேன் தான் கொஞ்ச நாள் எடுக்க ஆ. கொஞ்சம் குறைவா இருந்தது. ஆனா அதால சில நேரம் அந்த அலர்ஜிகள் ரேஷஸ் அப்படி வர்ற மாதிரி இருந்தது. நான் அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். அப்பப்ப சில நேரம் பெயின் இருக்க மட்டும் எடுத்துக்கொள்றது தொடர்ச்சியா எடுக்கல அப்படித்தான் செய்யறேன். அதுதான் நீங்க பயிற்சி அதே மாதிரி நம்மளோட கால் பயிற்சி இருக்கு பாருங்க. கால் பயிற்சி நீங்க கீழெல்லாம் அந்த இதுல உட்காந்து செய்யணும்னா பெட்லயே வச்சு இப்ப மகராசனம் எல்லாம் பண்ணும்போது பெட்லயே படுத்துட்டு பண்ணுங்க. சரிங்களா? பெட்ல படுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த வலியோட தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி நல்ல எதாவது உட்காந்து பண்றதெல்லாம் நல்ல பெட்ல உட்காந்து அந்த மெத்த மேல உட்காந்து பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது அந்த பெயின் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும். முதல்ல அது மாதிரி பண்ணுங்க. அப்புறம் படிப்படியா நம்ம மாறிக்கலாம். சரிங்களா? ஆனா தொடர்ந்து நம்ம பண்ணும்போது அங்கங்க எங்கெங்க பிளாக் இருக்கோ அந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது நல்ல நமக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம தவம் பண்றோம்ல, தவம் பண்ணும்போது வாழ்த்தும் போது அந்த இடத்துல நல்ல கை வச்சு வாழ்த்தலாம். சரிங்களா? அது மாதிரி பண்ணலாம். தினமும் நான் வந்து எந்த உறுப்பு நமக்கு இதா இருக்கோ அந்த உறுப்பை வந்து நல்லபடியா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லிக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரி பஞ்சபூத நவகிரக தவம் அந்த கோள்கள் வந்து ஏன்னா கோள்களோட பாதிப்பு இருக்கும் போதும் இது மாதிரி நமக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த கோள்கள்ல வந்து இப்ப அன்னன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா செய்ய முடியாட்டி கூட இப்ப அன்னன்னைக்கு ஒரு கோள் இப்ப இன்னைக்கு சனிக்கிழமையா சோ சனிக்கிழமை என்ன கோள் சனின்ற கோள்ல இருந்து அந்த ஆஷ் கலர் அந்த கிரே கலர் வந்து காந்த அலை கதிர்கள் உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் வர மாதிரி பாவனை பண்ணிக்கோங்க. என்னோட நரம்புகள் சனி வந்து இந்த நரம்புகளை பலப்படுத்தும். அப்போ சனி கோள்கள்ல இருந்து வருகின்ற காந்த அலை கதிர்கள் என்னுடைய நரம்புகளை பலமடைய செய்யட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு கோளை நீங்க சொல்லிக்கோங்க. அதையும் சொல்லிட்டு பாசிட்டிவா காலையில எந்திரிச்ச உடனேயே நல்லா இருக்கு அந்த உறுப்பு வந்து நல்லா இருக்கு நல்ல வேலை செய்யுது அதுல ரத்த ஓட்டம் சீரா இயங்குது அப்படின்னு பண்ணிக்கோங்க. காயக்கல்பம் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. அடுத்து ரிலாக்ஸேஷன்ல அதுல கூடுதலா ஏன்னா ஒருத்தர் பெட்ல நான் முன்னாடி நிறைய தடவை சொல்லி இருக்கிறேன் இருந்தா கூட அடுத்து வர இதுல நான் அதை பத்தி சொல்றேன். சோ அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி 6 வருஷம் படுக்கையில இருந்தவர் எந்திரிச்சு வீல் சேர்ல உட்கார்ற அளவுக்கு ரிலாக்ஸேஷன் பயிற்சி அந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி அவருக்கு பயனளிக்க கூடியதா இருந்தது. சோ மகரிஷியோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு அது. சோ அந்த மாதிரி அதனால நாம வந்து அந்த ரிலாக்ஸேஷனை எந்த அளவுக்கு அந்த உறுப்புகளுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு அந்த உறுப்புகள் பலம் பெறும். சரிங்களாமா? ஆமா. இல்ல காயகல்பத்துல எந்த எந்த பயிற்சியை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றீங்களா இல்ல எல்லா பயிற்சியையும் ஓஜஸ்மா காயகல்பத்துல 3 போஸ்டர்ல காலையில பண்ணுவோம்ல நின்னுட்டு ஒண்ணு பண்ணுவோம் உட்கார்ந்து ஒண்ணு பண்ணுவோம் படுத்துட்டு ஒண்ணு பண்ணுவோம்ல. சோ பண்ணிட்டு அஸ்வினி முத்திரை 10 அஸ்வினி முத்திரை போட்டுட்டு ஓஜஸ் இஷ்ன்னு பண்ணுவோம்ல அந்த இஷ்ன்னு உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் விடுவோம்ல ஓஜஸ் மூச்சு. அந்த ஓஜஸ் மூச்சு அப்படியே விடும்போது அந்த வலி இருக்கிற இடத்துல அப்படியே கவனம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான். ஓகே அம்மா ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்ல விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றி அம்மா. செஞ்சு பாருங்க பார்த்துட்டு அடுத்த வாரம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்களாம்மா? வாழ்க வளமுடன். சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜையா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா சொல்லுங்கய்யா. அம்மா இப்போ நம்ம சாந்தித்தமும் டெய்லி நைட் டைம்ஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாங்கய்யா. ஸோ அது நம்ம ப்ரொசீஜர் வைஸே பண்ணோங்களா அப்படி இல்லைனாக்கா வெறும் அன்னை தந்தை ஆசனம் அதாங்கய்யா நைட்டு தூங்க போறப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அருட்காப்பு போட்டுக்கோங்க. சாயங்காலம் இப்ப வேற தவம் இப்ப இன்னைக்கு துரிய தவம் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இரவு தூங்க போறப்போ பெட்ல உட்காந்துட்டே உங்களை சுத்தி ஒரு அருட்காப்பு போட்டுக்கோங்க. அருட்காப்பு போட்டுட்டு அப்படியே மூலாதாரத்திலேயே கவனம் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கோங்க. சரிங்களா? அது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்கய்யா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு சாட்ல. சொல்லுங்கய்யா. சோ அது டைரக்டாவே கேட்றேன். ஏன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு விஷயம். சொல்லுங்கய்யா. நம்ம எக்ஸசைஸ் இல்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்பெஷலி மார்னிங் டைம்ஸ் நம்மளுக்கு இயற்கை அழைப்பு எதுனா இருக்கு. அந்த டைம்ல நம்ம அந்த ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நம்ம திருப்பி எக்ஸசைஸ் கண்டினியூ பண்றோம்.
ஸோ கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதை விடப்பட்ட அந்த எக்ஸசைஸை நம்ம திருப்பி ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் பண்ணலாங்களா? இல்லங்கய்யா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கண்டினியூஸா நீங்க எதை பண்றீங்களோ அதை கொஞ்சம் அப்படியே சேர்த்து, ஏன்னா அடுத்தடுத்து அப்படி பண்ணாதான் நமக்கு நல்ல முழு பலன் கிடைக்கும். அதனால ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண் பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. கண் பயிற்சி பண்ணணும்னா பாதியில எந்திரிச்சு போனா கூட கண் பயிற்சி முதல்ல, ஏன்னா அந்த கை ரெண்டும் சேர்த்து வச்சிருக்கிறது கடைசி ஐபாமிங் பண்றது, கண்ணுக்கு ஐபாலுக்கு ஒரு மசாஜ் இருக்கும். சோ இப்ப கண் பயிற்சியில ஒரு 2 இது மொத்தம் 7 நிலைகள், ஒவ்வொரு இதுலயும் 2 இது பண்ணின உடனே பாத்ரூம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து நீங்க முதல்ல இருந்தே உங்களுக்கு தான் அடுத்தடுத்து எக்ஸசைஸ் தெரியும்ல, அந்த வீடியோ ஓடிட்டு இருந்தா கூட நீங்க எதுல விட்டீங்களோ அதுல இருந்து பண்ணுங்க. அதே மாதிரி 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் நம்ம இப்ப இந்த ரெக்கார்ட்ல இல்லாம தனியா வீட்டுல பண்ணிட்டு இருந்தாங்க கூட, நம்ம யாரோ பெல் அடிச்சுட்டாங்க, பாதி 5 பாயிண்ட் பண்ணிட்டோம், எந்திரிச்சு போய் கதவை திறந்தோம்னா திருப்பி முதல்ல இருந்துதான் நம்ம பண்ணணும். அந்த விட்ட பாயிண்ட்ல இருந்து பண்ணக்கூடாது. 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் மட்டும் 1வது பாயிண்ட்ல இருந்து 14வது பாயிண்ட் வர வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கையை எடுக்க கூடாது. அப்படி நடுவுல எடுத்துட்டோம்னா திருப்பி முதல்ல இருந்துதான் பண்ணணும். சரிங்களா? சொன்னீங்க நேச்சர்ஸ் கால்னால நம்ம விட்டுட்டோம்னா நீங்க எதுல விட்டீங்களோ அதுல இருந்தே தான் கண்டினியூ பண்ணும். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும்ல, பண்ணிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து என்ன பயிற்சி வரும்னு ஓரளவுக்கு தெரியும். அதனால நீங்க எதுல விட்டீங்களோ அதுல இருந்து பண்ணுங்க. அப்பதான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். சரிங்களா? மெடிடேஷன் கூட அப்படியே தானுங்களா? இப்போ நம்ம சந்திரன்ல இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், பட் ஆனா அது இந்த மாதிரி நேச்சர் கால்னால சக்தி கிளம்பி போயாச்சு. நீங்க திருப்பி வந்து உட்காரும் போது என்ன பண்ணுங்க, ஒரு அருட்காப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு அருட்காப்பு போட்டுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணும் போது நீங்க கொஞ்சம் முதல்ல இருந்தே, அப்படி இப்ப சந்திரன்ல இருந்தா முதல்ல இருந்தே கொஞ்சம் நேரம், ஏன்னா ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்கல்ல, அதனால என்ன பண்ணுங்க, ஒரு அருட்காப்பு போட்டுட்டு ஒரு ஆகினையில 1 செகண்ட், துரியத்துல 1 செகண்ட், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் அப்படி போயிருங்க. சரிங்களா? அப்படி போனீங்கன்னா அவங்க போறத நம்ம புடிச்சிடலாம். மெதுவா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களோட சேர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நம்ம திடீர்னு வந்து டக்குன்னு சந்திரனுக்கு போக முடியாது. சோ அதுல வந்து நீங்க உட்கார்ந்துட்டு உங்களை சுத்தி முதல்ல ஒரு அருட்காப்பு, ஏன்னா முதல்ல நீங்க இட தூய்மை, உடல் தூய்மை எல்லாம் பண்ணிட்டீங்க. அதனால அருட்காப்பு மட்டும் போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆகினையில 1 செகண்ட், பிரியத்துல 1 செகண்ட், அப்புறம் துவாதசாங்கம், அப்புறம் சந்திரன், அப்புறம் அவங்க சூரியன் பண்ணிட்டு இருக்கும்போது சூரியனோட போய் சேர்ந்துக்கும். சரிங்களா? இது துவாதசாங்கன்றது நம்ம வெறும் உணர்வு மூலியமா மட்டும்தான் ஃபீல் பண்றது. ஆமாங்க. தலை உச்சில இருந்து ஒரு முழம் மேல உணர்வு தான், ஒரு உணர்வு, அவ்வளவுதான். நம்ம உடம்ப விட்டு விரிஞ்சு வெளியில போறோம்ல, அதுக்கான ஒரு முதல் ஸ்டெப் அது, அவ்வளவுதான். டக்குன்னு மேல போக கூடாதுங்கிறதுக்காக மகரிஷி நம்மள படிப்படியா கூட்டிட்டு போறாரு. சரிங்களா? ஓகேங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா. நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. எல்லாத்துக்குமே இது பயனுள்ளது. ஏன்னா ஆரம்பத்துல இருக்கும்போது இது மாதிரி டவுட் எல்லாம் நிறைய வருங்க ஐயா. சோ நீங்க எல்லாரும் சார்பா இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதே மாதிரி முதல்ல அம்மா கேட்டாங்க, அந்த 7 சம்பத்துக்கள் கேட்டாங்க. அது வந்து உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிவு, சுகம், செல்வம். இதுதான் அந்த 7 சம்பத்துக்கள். வாழ்க வளமுடன். சந்திரன் ஐயாவுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா பவித்ராமா நிறைவு பண்ணிக்கலாங்களா? வேற யாருக்கும் கேள்விகள் இல்ல, நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு செய்துக்கலாமா? வாழ்க வளமுடன். ஓகேங்க. பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் அருமையான சிந்தனை அம்மா, அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணி சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும்.
பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வருங்கள் கழகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.